திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் தொகுதியில் வாக்குச்சாவடியில் பிரச்சாரம் மேற்கொண்டு அஇஅதிமுக ஏஜென்ட்டை தரக்குறைவாக பேசிய அமைச்சர் சாமிநாதன் மீது கழக வெற்றி வேட்பாளர் NS நடராஜன் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்தார். திமுக வேட்பாளர் அமைச்சர் மு.பெ. சாமிநாதன் தேர்தல் வாக்குப்பதிவின் போது பாகம் எண் 160 உள்ளே நுழைந்து விதிமுறையை மீறி தனக்கு வாக்களிக்க கோரியதை அஇஅதிமுக முகவர் தட்டி கேட்டார். இதனால் ஆத்திரமடைந்த அமைச்சர் அவரை தகாத வார்த்தைகளால் திட்டினார். இது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்கவும் அது குறித்த சிசிடிவி காட்சிகளை தங்களிடம் ஒப்படைக்கவும் கோரி புகார் அளிக்கப்பட்டது. காங்கி சட்டமன்ற தொகுதியில் 160 பாகம் எண் 160 வாக்குச்சாவடியில் வாக்கு நடந்துகிட்டு இருந்த பொழுது அமைச்சர் மு.பெ. சாமிநாதன் அவர்கள் அந்த பகுதியில் வந்து வாக்குச்சாவடியில் பார்வையிட்டு விட்டு எங்களுடைய பூத்து முகவரை தரக்குறைவான வார்த்தைகள்னால திட்டிட்டு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வரிசையை நின்றுட்டு இருந்த வாக்காளர்களையுமே நான் தான் வேட்பாளர் திமுக ஓட்டு போடுங்க, சூரியனுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு எங்களுடைய முகவரை தரக்குறைவான ஏன் வந்து இங்கே உள்ள ஓட்டு கேட்குறீங்கன்னு சொன்னதுனால நீங்கள் தரக்குறைவான வார்த்தைகள்னால மிக கடுமையான வார்த்தைகள்னால சொல்ல முடியாத வார்த்தைகள்னால திட்டினதுனால நாங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட அவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி ஃபுட்டேஜ் வேணும்னு சொல்லி மனு கொடுத்துருக்குறோம். அது சம்மந்தமாக நடவடிக்கை எடுக்கிறதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் அவரும் சொல்லியிருக்காங்க. திருப்பத்தூர் மாவட்டம் ஆலங்காயம் அருகே இளம்பெண்ணை நரபலி கொடுக்க துடிப்பதாக பூசாரி மீது காவல் நிலையத்தில் அளிக்கப்பட்ட புகார் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உமையப்ப நாயக்கனூரைச் சேர்ந்த ரமேஷ் என்பவர் தனது இளைய மகளை சிகிச்சைக்காக 3 ஆண்டுக்கு முன் கல்லறப்பட்டி கோமலரி கொட்டாய் மகா காளியம்மன் கோயில் பூசாரி சுப்பிரமணியத்திடம் அழைத்துச் சென்று ஏமாந்துள்ளார். இந்த நிலையில் நர்சிங் படித்து வந்த அப்பெண்ணை சுப்பிரமணி 2வது திருமணம் செய்துள்ளார். இதனால் அதிர்ச்சியடைந்த ரமேஷ் தரப்பினர் சுப்பிரமணியால் பல பெண்கள் வாழ்வை இழந்துள்ளதாக அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் புகார் அளித்துள்ளனர். ஒரு 3 லட்சம் 4 லட்சம் செலவு பண்ணியிருக்கேன். செலவு பண்ணது போக மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா 1 வருஷமாக மறுபடியும் நான் வந்து காலேஜ் சேர்த்து மறுபடியும் பிள்ளைய படிக்க வச்சுருந்தேன். இப்போ 3 நாளைக்கு முன்னாடி வந்து முந்தானத்து ஈவினிங் வந்து காலேஜ் முடிச்சுட்டு வெளியே வரும்போது கடத்திட்டுக்கிறாங்க. கடத்தி போயிட்டு கற்பழிச்சாங்களா என்னவோ நரபலிக்காக வந்து அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க போல். இதுக்கு உடனே இவங்களாம் அடுத்து இந்த நிற்கிறவங்க ஃபேமிலி ஃபுல்லாக எல்லா துணை இருக்காங்க. இவங்க வந்து அதுக்கு நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே தாத்தா பாட்டியுடன் மீன் பிடிக்க சென்ற 2.5 வயது சிறுவன் 8 நாட்களுக்கு பின் சடலமாக மீட்கப்பட்டார். திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த பெருமாள் என்பவரின் 2.5 வயது மகன் மணிகண்டனை கடந்த 16ஆம் தேதி மீன் பிடிக்க சென்ற அவரது தாத்தா பரசுராமனும் பாட்டி பார்வதியும் உடன் அழைத்துச் சென்றுள்ளனர். அப்போது மணிகண்டன் திடீரென மாயமானார். பல இடங்களில் தேடியும் கிடைக்காத நிலையில் மீன்பிடி குட்டையின் அருகே உள்ள 4 அடி வட்டம் கொண்ட சிறிய உறிஞ்சி குழியில் 8 நாட்களுக்கு பின் சிறுவனின் சடலம் கண்டெடுக்கப்பட்டது. இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.